போச்சு. இருக்கிற உரிமையெல்லாம் பிடிங்கி குறைஞ்சபட்சம் நீ இங்க இருக்கிற ஆள் தான் நீ புரிஞ்சிடுங்க என்னங்கிறான், இங்க இருக்கவும் கூடாதுங்கிறான். இதுக்கு மேல என்ன சுலும் வேணும்? கேட்டா யாஜூஜ் மாஜூஜ் வந்தா அநியாயம் வரும்னு சொன்னாங்களே, எங்க அநியாயம்? ஏண்டா உங்களுக்கு உங்க நல்ல என்னைக்குடா ஆக்டிவேட் ஆகும்? உங்ககிட்ட அந்த அந்த சார்ட், அந்த ஐ டெஸ்ட் சார்ட் அவனே போட்டான். அது இவரு ரொம்ப கிண்டல் பண்ணுவார். யாரு? இம்ரான் ஹுசைன் ரொம்ப கிண்டல் பண்ணுவார். என்ன பண்ணுவார்னா, அவர் அதாவது ஒரு ரொம்ப சின்சியரா ரொம்ப முக்லிஸா பேசக்கூடிய ஆள். அவரே வேடிக்கை என்ன பேசுவார் அப்படின்னா, தஜ்ஜாலுடைய நெத்தியில காஃபிர்னு எழுதியிருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க எல்லாரும் போய் கண்டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க, தஜ்ஜால் வந்துட்டான உடனே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஐ டாக்டரை போய் பார்க்காதீங்க, அது ஈமானை வச்சு பார்க்கறது அப்படிமா. அதுக்காக இந்த லந்து பண்றதுக்குன்னே இப்போ எக்கனாமிக்ஸ் பத்திரிகையில் 2020 சார்ட்டு கண்டெஸ்ட் பண்ற மாதிரியே போட்டான். கண்ணு இருக்கிறவனுக்கு மட்டும்தான் இது புரியும். இதுல இருக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியுற அளவுக்கு நீங்க பெரிய ஆளா இருந்தா பார்த்து புரிஞ்சு தெரிஞ்சுக்கங்கடா அப்படிங்கிறான். இதுதான் விஷயம். இந்த கேபிட்டலிசம் பத்தி இந்த ரெண்டு வழக்காளிகள் வச்சு, இந்த வழக்காளிகள் கூட எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, இவர் மௌலானா மௌலவி ஒரு தாவீல் சொல்றாரு, அது பொருத்தமா இருக்கு, ஏன்னா தப்சீர்ல இருக்கிறதுனால அதை அப்படியே எடுத்து சொல்றேன். இந்த வழக்காளிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வழக்காளிகள் யாருன்னா, அந்த ஒரு மனைவி இருக்க சொல்லி கேட்டார்ல இவரு, இந்த மனைவி கேட்டார்ல தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய நண்பர்கள் கேட்டதுக்கு அப்புறம் அவன் புலம்புவான்ல, புரியுதா இல்லையா? தாவூத் நபி இப்படி கலீஃபா கேட்டாரு, மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு இருப்பான். ஏன்டா உம்முன்னு வச்சுட்டு இருக்கிற அப்படின்னா, அந்த மனைவி மேல அவனுக்கு நேசமா இருக்கலாம், அந்த மனைவி மேல அவனுக்கு நேசமா இருக்கலாம். அவன் என்னம்மா, இல்லப்பா இந்த மாதிரி கலீஃபா கேட்டாரு, மறுக்கவும் முடியல அப்படிங்கிறார். அப்போவா, அப்ப தாவூத் நபி ரொம்ப நல்லவர், அவர்கிட்ட நாங்க புரிய வைக்கிறோம்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ஒரு வழக்கு கிரியேட் பண்ணி கொண்டு போறாங்க. ஏன்னா இந்த ஆடு எடுத்துட்டாருல, பஞ்சாயத்துல இல்ல, இது வழக்கு என்னங்க வழக்கு, இவர் எடுத்துக்கிட்டாருன்னா பிடிச்சி கையை வெட்டி அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்து இவன் ஆடை பிடிங்கி அவனுக்கு கொடுத்துருப்பாரு. ஒரு கற்பனை வழக்கு இது. நாங்க பேசித்தானே என்னடா நீ ரோட்ல என்ன வேணாலும் பேசுவீங்க, அதை வந்து இங்கேயா பேசுவீங்கன்னு சொல்ல வரல. இவங்க ரெண்டு பேரும் வாயில தான் பேசிக்கிறாங்க. இவர் 99 ஆடு இருக்குங்க, என்கிட்ட ஒரு ஆடு இருக்குங்க, இப்படி கேட்டா நம்ம என்னங்க பண்றது அப்படிங்கிறாரு. அப்போ அவர் கற்பனை பண்றாரு, ஓ பலசாலி ஒரு பலவீனமா இருக்கிற ஆள்கிட்ட கேட்டா கூட அது ஒரு பிரஷரை கிரியேட் பண்ணுது. ஸோ எனக்கு இப்போ புதுசா கிலாஃபத் வந்திருக்கு, இப்போ நான் பழைய மாதிரி நடக்க கூடாது. அவர் மறைமுகமா உணர்த்தினோன்னு அவர் என்ன பண்றாரு, தாவூத் நபி, தாவூதே அவர் என்ன சொல்றாரு, சோதித்தான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி இவ்வாறு கூறிக்கொண்டிருந்த போதே, இப்ப தீர்ப்பு அவர் தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. யாரு? தாவூத் நபி தான் தீர்ப்பு சொல்றாரு. ஏன்னா அது நல்லவங்களுடைய பழக்கம். அது நல்லவங்களுக்கு தன்னுடைய தவறை உணர்த்துறதுக்கு நேரடியா சொன்னோம்னா என்ன மோசமா சொன்னாலும் ஏத்துக்குவாங்க. நீ கேட்ட விதம் சரியில்லை, அதனால நாங்க சத்தியத்தை இப்பெல்லாம் பேச மாட்டாங்க, எப்படியாவது ஏத்துக்குவாங்க. மறைமுகமா சொன்னா கூட இவங்ககிட்டயே ஒரு பஞ்சாயத்தா எடுத்துட்டு போய், ஏப்பா இப்படி ஒருத்தர் கெட்ட வார்த்தை பேசுறாரு, அது சரியானு கேட்டா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தோணும், நேத்து நாம பேசின கெட்ட வார்த்தை நமக்கு முதல்ல ஞாபகம் வரும். நம்மகிட்ட ஒருத்தர் வந்து உங்க பொண்ணு ஏங்க சின்ன பிள்ளைய போட்டு நாய் மாதிரி அடிக்கிறாங்க, இவனுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கன்னு யாராவது சொன்னாங்கன்னு வைங்க, நல்ல சொரணை இருக்கிற ஈமான் வச்சிருந்தா நமக்கு என்ன தோணும், நேத்து நம்ம பிள்ளைய போட்டு அடிச்சோமே அது கத்துன்னு கத்திச்சா அந்த சத்தத்தை வச்சுதான் இவன் வந்து நம்மகிட்ட கேட்டுட்டு இருக்கிறான். இது கேட்பாங்க சில சமயம் பயான்கள்லயே என்ன பண்ணுவாங்க, சீட்டு கொடுப்பாங்க. என் வீட்டுக்காரங்க உட்காந்துட்டு இருக்காரு பயான்ல, அவரை வந்து இப்படி ஒருத்தர் பண்ணா அதுக்கு என்ன தீர்ப்பு அப்படிமா, அது இப்படி சொல்லுவாங்க, இப்படி ஒருத்தர் பண்ணா அதுக்கு என்ன, இங்க இருக்கவங்க சொல்லுவாங்கல்ல, கீழே வைஃப் உட்காந்துட்டு இருக்குது, இப்படி பண்ணா அதுக்கு என்ன பண்ணலாம், நரக நிரப்பும் பார்த்து 3 பேசுங்க தேவைப்படுது காலத்துக்கு அப்படின்னு. அது மாதிரி இப்படி வந்து இப்படி மறைமுகமா சொல்றாரு தாவூத் நபிக்கு. மறைமுகமா சொன்ன உடனே தாவூத் நபி புரிஞ்சுக்கிறார், அதனால தான் போய் சஜ்தா செய்றார். ஆனா சம்பவம் எப்படி நடக்குதுன்னா அந்த பைபிள்ல வருது இல்ல, அது மாதிரியும் நடக்குது உண்மையிலே. இவரு அதுக்கப்புறம் கேட்கல, வாபஸ் வாங்கிக்கிறாங்க. அந்த ஒரு மனைவியை கேட்டது வேணாமா நீயே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த பதவியில் வந்ததுக்கு அப்புறம் அல்லாஹ் சில விஷயங்கள், ஏன்னா ஃபர்ஸ்ட் கலிஃபா இல்லைங்க, தெரியாது இல்ல கலிஃபா எப்படி நடக்கணும்ட்டு, அப்ப அதனால வேணான்னு சொல்லி அவர் விட்ரால் பண்ணிக்கிறார். ஆனால் அண்ணன் நடக்குதுன்னா உண்மையில அவர் போர்ல போய் ஷஹீத் ஆயிடுறாரு. உண்மையிலே அவர் போர்ல போய் என்ன ஆயிடுறாரு, ஷஹீத் ஆயிடுறாரு. அதுக்கு இதுக்கு இவனுக்கு என்ன பண்றானுங்க, யூதர்கள் முடிச்சு போட்டு விட்டுறானுங்க. ஏன் முடிச்சு போடுறானுங்க அப்படின்னா, இவங்க ஒரு 1ஆம் நம்பர் அயோக்கிய பசங்க. அதை பத்தி குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தில் 102வது வசனத்துல வரும். இந்த ஹாரூத் மாரூத் சம்பவம் வரும் பாரு. ஹாரூத் மாரூத்துடைய சம்பவத்துல என்ன, சூனியம்ல என்ன கத்துக்கிட்டாங்க அவங்க, என்ன கத்துக்கிட்டாங்க,
கணவன் மனைவி மத்தியில பிரிவினை உருவாக்குறது கத்துக்கிட்டாங்களா? ஏன் அது கத்துக்கிட்டாங்கன்னா, இவங்க ஆசைப்படுற மனைவியை அந்த கணவன் தரமாட்டான். புரியுதா? அதற்கு ஒரு சூனியத்தை கத்துக்கிட்டு இவங்க அந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க. அந்த சூனியம் ஹலால் ஆகணும்னா தாவூத் நபி அப்படி செஞ்சிருக்கணும்ல. புரியுதா இல்லையா? ஏன்டா இவ்வளவு பெரிய அநியாயத்தை பண்றீங்கன்னா என்ன நினைக்கிறேன்? எங்களுக்கு ரோல் மாடலே தாவீத் தான். இப்ப தாவீதே அது செய்யலையா அப்படின்னு சொல்லி தாவூத் நபி இவங்களால அந்த சம்பவத்தை ஃபிட் பண்ணி அதை அப்படியே மெர்ஜு பண்ணி ஹாரூத் மாரூத்த போய் இவங்க சூனியத்தை கத்துக்கிட்டது கரெக்ட் பண்ணி நியாயப்படுத்தி பெண்களை பிரிவினை ஏற்படுத்திட்டா அந்த பொம்பளை இப்ப இண்டிபெண்டா இருப்பா. உன்னை நான் ராணி மாதிரி வச்சுக்கிறேன்னு இப்ப வந்துருவல்ல. அடுத்தவன் மனைவியா இருக்கிற வரைக்கும் அவங்களால கூப்பிட்டா ப்ரொபோசல் பண்ண முடியாது இல்ல. அப்ப அந்த பிரிவினை ஏற்படுத்துற அந்த சூனியத்தை கத்துக்கிட்டு அவளை கொண்டாந்து நடு ரோட்ல நிப்பாட்ட வச்சு அதுக்கப்புறம் இவங்க போய் என்ன பண்றது? கை கொடுத்து வாழ்க்கை கொடுக்கிறது. இந்த வேலை செய்யறதுக்காக என்ன பண்றாங்க? தாவூத் நபியுடைய வாழ்க்கையில அந்த அவர் போய் அந்த மனைவியுடைய அந்த இதை கேட்டதும் உண்மை. அல்லாஹ் அதை தவறுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதை விட்டுடும். அது தவறுன்னு நேரடியா சொல்லல, மறைமுகமாவே அந்த தீர்ப்பு மூலமா அவ உயர்ந்த குணத்துக்கு சொந்தக்காரர். அதை விட்டு அவர் வெளியே வந்ததும் உண்மை. அதற்கு அப்புறம் அந்த அந்த பெண்மணியுடைய கணவர் போர்ல போய் ஷஹீதாய்ப்பார். இல்லைன்னா அடிப்படை இல்லாம இட்டு கட்ட முடியாது. அந்த சம்பவம் உண்மை. ஆனா அது பண்ண என்ன பண்ணிட்டானுங்க? ஃபிட் பண்ணிட்டானுங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு ஃபிட்டிங் பண்ண வேலை தான் எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது ஆசைப்பட்டதாக சொல்ற விஷயம் என்ன? அதுவும் அதே மாதிரி ஒரு ஃபிட் பண்ணப்பட்ட விஷயம் தான். ஸோ அப்போ இதுதான் மேட்ரு. அப்போ இதுல இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்து படிப்பினை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்